ஹாய் கைஸ், நான் வேலு. இது நம்மளோட டிஏக்கான என்ன டேனே தெரிலங்க. 43 நினைக்கிறேன். சரி வாங்க. இது நம்ம ஸ்டூடெண்ட் கேட்ட ஒரு டிஏ தான்யா. இந்த டிஏ உங்க அப்ரோச் சொல்லுங்கன்னாங்க. இந்த அப்ரோச் ஆல்ரெடி நம்ம கோர்ஸ்லயும் பார்த்துருக்கோம். அதே மாடல் தான். ஓகேவா? அதே மாடல் தான். சரியா? சரி வாங்க. மொத காட்டுறேன் பார்த்துக்கோங்க. ஒரு லைன் கிராஃப் இருக்கு. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட். இங்கேயும் ஒரு லைன் கிராஃப் இருக்கு. பக்கத்துல நோட் இருக்கு. டீடைல்ஸ் கீழ இருக்கு. ஓகேவா? பெர்சன்டேஜ் ஆஃப் சில்ட்ரன் அப்புறம் டிஃபரன்ஸ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாமே வேரியபிள் பேஸ். ஓகேவா? சப் கொஷின் 1 2 3 4 5. ஓகே, 5 சப் கொஷின்யா. ரைட், பாப்போமா? பாப்போம் வாங்க. சூப்பரான கொஸ்டின். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய அவுட் சைட்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கிற டவுட்லயே நல்ல கொஸ்டின்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் இனிமேல் கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல கொஸ்டின் இருந்து இது அப்ரோச்சா எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும் சார் அப்படி இருந்தாலும் சொல்லுங்க, எடுப்போம். சரியா? ரைட் வாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, என்ன பண்றோம், அதுதான் மேட்ரு. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு லைன் கிராஃப் இருக்கான். அதுல டோட்டல் நம்பர் ஆஃப் விசிட்டர் இந்த ஜூலை எவ்வளவு விசிட்டர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களா ஆன் 5 டிஃபரெண்ட் டேஸ் ஆஃப் த வீக்காம். ஓகே. என்னென்ன டே? மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. டோட்டல் யாரெல்லாம் வராங்க? மெயிலு, ஃபீமேலு, சில்ட்ரன். ஓகேவா? 3 டைப். ஓகே, அப்ப எப்படி போடுவீங்க? மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஓகேவா? டோட்டல் மெயிலு, ஃபீமேலு, சில்ட்ரன். ரைட். ரைட். ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. டேபிள மட்டும் போட்டுக்கிறேன். இந்த மாரி பெரிய டேபிள் போடுறப்ப இதான் பிரச்சனை. கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் டோட்டல் வேல்யூஸ் குடுத்துருக்காங்களா? லைன் கிராஃப்ல என்ன பார்க்கணும்? டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1250ங்கய்யா. எத்தன லைன் இருக்கு? 1, 2, 3, 4, 5. இப்போ ஒரு லைனோட வேல்யூ என்னது? 250. இத புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி வாங்க. ஃபர்ஸ்ட் மண்டே எவ்வளோ பேரு? இத விட 250 கூட. 5000. 5000. நெக்ஸ்ட் இங்க எவ்வளோ? 8500ல இருந்து 2 கூட. விச் மீன்ஸ் 9000. நெக்ஸ்ட் இங்க 6000. நெக்ஸ்ட் இங்க 7250ல ஒரு 250 கம்மி. 7000. இங்க 3500ல 2 கூட. 4000. ரைட். இந்த வேல்யூஸ்லாம் எடுத்து எழுதி. நெக்ஸ்ட் மேல், ஃபீமேல், சில்ட்ரன் இருக்கா? பாருங்க. லைன் கிராஃப் என்ன சொல்லியிருக்கான்? பெர்சன்டேஜ் ஆஃப் சைல்டு விசிட்டர்ஸ் சொல்லுதான் அவுட் ஆஃப் டோட்டல் நம்பர். விச் மீன்ஸ் இது எவ்வளவு பெர்சன்டேஜ்னா டோட்டல்ல எவ்வளவு பெர்சன்டேஜோ அவ்வளவு பேர். ஓகேவா? டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் மெயில் அண்ட் ஃபீமேல் விசிட்டர்ஸும் கொடுத்துருக்காங்களாம். ஓகே, இதுல எது பெர்சன்டேஜ்? அவனே பெர்சன்டேஜ் சிம்பிள் கொடுத்துருக்கான், இல்லைனாலும் கீழே கொடுத்துருக்கான். பாருங்க, ப்ளூ லைன் வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் சில்ட்ரன். இது டிஃபரன்ஸ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல். நோட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. நம்பர் ஆஃப் சைல்டு விசிட்டர் ஆன் மண்டே வந்து 350 மோர் தென் தேர்ஸ்டே. ஓகே. நெக்ஸ்ட் ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் சைல்டு விசிட்டர் ஆன் வெனஸ்டே வந்து வெனஸ்டேக்கும் ஃப்ரைடேக்கும் ஒரு ரேஷியோ கொடுத்துருக்கான். ஓகே. நம்பர் ஆஃப் சைல்டு விசிட்டர் ஆன் டியூஸ்டே வந்து 150 மோர் தென் தட் ஆன் வெனஸ்டேன்னு இருக்கான். ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்? மெயில் விசிட்டர் ஆன் ஈச் டே இஸ் கிரேட்டர் தென் ஃபீமேல் விசிட்டர் எக்ஸப்ட் ஆன் வெனஸ்டே. வெனஸ்டேவை தவிர எல்லா நாளும் மெயில் விசிட்டர் தான் அதிகம். இப்போ வெனஸ்டேல மட்டும் எப்படி இருக்கு? ஃபீமேல் விசிட்டர் அதிகமா இருக்கு. மிச்சம் எல்லா நாளும் மெயில் தான் அதிகம். ஓகேவா? மிச்சம் எல்லா நாளுமே மெயில் தான் அதிகமா இருக்காங்க. ரைட். ஓகே, வாங்கய்யா. வாங்க வாங்க வாங்க. முதல்ல சைல்டு விசிட்டர் ஆன் மண்டே வந்து எவ்வளோ?
மண்டே எவ்வளோ? எக்ஸ் மைனஸ் 10% ஆஃப் எக்ஸ் மைனஸ் 10/100 எக்ஸ் மைனஸ் 10% ஆஃப் எவ்வளோங்கய்யா? மண்டே டோட்டல் எவ்வளோ? 5000. 5000. இது மண்டேவோட சைல்டு. ஓகேவா? இதே மாதிரி இது வந்து 350 மோர் தென் தேர்ஸ்டேன்றாங்களா? தேர்ஸ்டேக்கு எவ்வளோ? ஒய் மைனஸ் 5%. ஒய் மைனஸ் 5/100 ஆஃப் எவ்வளோ? தேர்ஸ்டே எவ்வளோ வருங்கய்யா? தேர்ஸ்டே 7000. ஓகே, 7000. யாரு கிரேட்ரு? 0000 மொதல் அடிச்சுக்குவோம். இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்குவோம். உள்ள மல்டிப்ளை பண்ணா 50x மைனஸ் 10. ஓகேவா? இது எவ்வளோ வரும்? 70y மைனஸ் 570 சார் 350. ஓகே, இதுல யாரு கிரேட்ரு? மண்டே இஸ் 350 மோர் தென் தேர்ஸ்டே. அப்ப இவன் தான் கிரேட்ரு. இதுல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணணும், 350 வரும். ஆமாவா? ஆமா. ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆகும்? 50x மைனஸ் 10 மைனஸ் 70y பிளஸ் 350 ஈக்குவல் டு 10 இன்டூ 50 எவ்வளோங்க? 500. அதை மாற்ற மாட்டோம் பாருங்க. 500. ஓகேவா? 350 350 கேன்சல். ஓகேவா? 50x மைனஸ் 70y ஈக்குவல் டு 500. இது ஒரு ஈக்குவேஷன். அடுத்த ஈக்குவேஷன் எடுப்போம். ரேஷியோ ஆஃப் சைல்டு விசிட்டர் ஆன் வெனஸ்டேக்கும் ஃப்ரைடேக்கும் 15:8. சைல்டு விசிட்டர் ஆன் வெனஸ்டே என்னது? 2y%. ஃப்ரைடே என்னது? எக்ஸ் மைனஸ் 5%. ஓகே, வெனஸ்டேக்கு எடுப்போம். 2y% ஆஃப் 2y/100 இன்டூ எவ்வளோ? வெனஸ்டேவோட வேல்யூ 6000 டிவைடட் பை ஃப்ரைடே வந்து எக்ஸ் மைனஸ் 5%. எக்ஸ் மைனஸ் 5/100 இன்டூ ஃப்ரைடே எவ்வளோ? 4000. இதுக்கான ரேஷியோ என்ன? 15/8. ஓகேவா? 00. நான் இந்த அடிச்சுக்கிறேன். 0000 0000. ஓகேவா? கேன்சல் பண்ணா 5. ஓகேவா? கேன்சல் பண்ணா 4. ஓகேவா? மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன ஆகும்? 8y ஈக்குவல் டு இந்த 5 உள்ள மல்டிப்ளை பண்ணா 5x மைனஸ் 25. ஓகேவா? அப்போ 5x மைனஸ் 8y ஈக்குவல் டு பிளஸ் 25. ஆமாவா? இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணுமா? இங்க வாங்க. 50x minus 70y equal to 500. இதை 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்குவோம். 50x minus 80y equal to 250. மைனஸ் பிளஸ் எஸ். ஓகேவா? கேன்சல். 80ல 70 போனா 10y equal to 250. y வேல்யூ 25. முடிஞ்சா? y வேல்யூ 25. என்னென்ன வேல்யூ இருக்கு? எக்ஸ், ஒய், இசட் இருக்கு. ஓகேவா? y வேல்யூ 25. இசட் இந்த இருக்கு. ஓகே, அது வருவோம். இதுல y 25 கொண்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு இசட் கிடைச்சிரும் தானே? எக்ஸ் கிடைச்சிரும் தானே? 5x மைனஸ் 25 8s are 200. So 5x equal to 225. 45. So x equal to 45. Next, number of child visitor on Tuesday வந்து 150 more than Wednesday வா. Wednesday ஓட child visitor எவ்வளோ? நம்மளுக்கு percentage இருக்கு. 2yனா எவ்வளோங்கய்யா? 2yனா 50. 50% child. 50%னா 3000. ஓகேவா? டியூஸ்டே வந்து என்னன்றாங்க? 150 more than Wednesday. 150 moreனா 3150. ஓகே.
3150 9000ல எவ்வளோ பெர்சன்டேஜ்? அத கண்டுபிடிப்போம். 3150 9000ல எவ்வளோ பெர்சன்டேஜ்? 3150 டிவைடட் பை 9000 இன்டூ 100. அதான பெர்சன்டேஜ் வேல்யூ. ஆமாவா? 0000 00 9 டேபிள் 3 டைம் பேலன்ஸ் 4 5 டைம். ஓகே 35 தான் இங்க பெர்சன்டேஜ் வேல்யூ. இது மொத்தமா 35. Z பிளஸ் 5 தான் 35னா, Z வேல்யூ என்னது? 30 அம்புட்டு தான்யா. 3 வேரியபிளும் முடிஞ்சுச்சு. எடுத்து எழுதணும்னா ஆன்சர். Z வேல்யூ எவ்வளோ? 30. ஓகேவா? ரைட். இப்ப வாங்க. x மைனஸ் 10னா எவ்வளோங்க? x 45 மைனஸ் 10 போட்டா 35. ஸோ 35% யாரு? கிட்ஸ். 35%னா 10,000க்கு 3,500. 5,000க்கு எவ்வளோ? 1,750. ஈஸியா? ஈஸிங்கய்யா. இங்க y மைனஸ் 5 y 25 மைனஸ் 5னா 20%. 1400. இங்க x மைனஸ் 5 x 45 மைனஸ் 5னா 40. 40% 1600. ரைட். நான் இந்த இடத்துல லைட்டா மறப்பேன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த இடம் கேப் வந்துருச்சு. ஓகே. இப்ப இங்க வாங்க. மெயிலுக்கும் ஃபீமேலுக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளோவா? 30 ஒய். ஒய் வேல்யூ 25. 30 இன்டூ 25 750யா? 750யா? டிஃபரன்ஸ் 750. மெயில் பிளஸ் ஃபீமேல் பார்த்தோம்னா, இங்க போக மிச்சம் எவ்வளோங்க? 250 3250. 3250. ஓகேவா? இங்க வாங்க, இங்க வாங்க. இந்த வேல்யூஸ் இருக்கு. இது மெயில் பிளஸ் ஃபீமேல், இது மெயில் மைனஸ் ஃபீமேல். ஆமாவா? என்ன பண்ணணும்னா, மிடில் வேல்யூ எடுக்கணும்னு நான் தான் சொல்லிக் குடுத்துருக்கேன். ஆனா இங்க மிடில் வேல்யூ காம்ப்ளிகேட். அப்ப என்ன பண்ணணும்னா, ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணிறேன். ஆட் பண்றது ஈஸில 4000 பை 2 எவ்வளோ? 2000. இதுதான் 2000. அம்பிட்டு தான்யா. டிஃபரன்ஸ் மிச்சம் எவ்வளோங்கய்யா? 2000 போக 1250. கரெக்ட்டா கரெக்ட்டா இருக்கா டிஃபரன்ஸ் 750? அம்பிட்டு தான். அதே மாரி இங்க 3150 போக மிச்சம் எவ்வளோங்க? 850 5850. ஆட் பண்ணா 5850. டிஃபரன்ஸ் 15 Z. Z வேல்யூ 30. 450யா? 450யா? ஆமா. 450 இதையும் ஆட் பண்ணோம்னா 5963. 6300 பாதி 6000 ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணணும். 6300ல பாதி எவ்வளோ? பாதி எவ்வளோ? 3150. அப்ப அதான் இந்த வேல்யூ. 3150 போக மிச்சம் எவ்வளோ? 3150ல 450 கூட கழிச்சுக்கோங்க. 3800 2700. 450 ஆட் பண்ணா அதே ஆளே வருதா? வருது. அம்புட்டு தான். நெக்ஸ்ட் இங்க 3000 போக மிச்சம் எவ்வளோங்க? மிச்சம் 3000. டிஃபரன்ஸ் எவ்வளோங்கய்யா? எக்ஸ் வேல்யூ என்னது? 45. 13 இன்டூ 45. 45 3s are 135. 45 1s are 45. 5 88. 585 பிளஸ் 15 600யா? டிஃபரன்ஸ் 600. அப்ப ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணா 1800. 1800 இங்க போடணும். இங்க இதான் கிரேட்டர் வேல்யூ. மிச்சம் மிச்சம் 3000ல 1800 போனா மிச்சம் 1200. டிஃபரன்ஸ் 600. கரெக்ட்டா இருக்கா? அவ்வளோதான். அடுத்து இங்க 1400 போக மிச்சம் 5600. 10 இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய். எக்ஸ் 35 எக்ஸ் 45. இது 25. டோட்டலா 70. 70 இன்டூ 10 700. 700ஆ? ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணா ஆட் பண்ணா அதே 6300. அதே பாதி 3150. பெருக்கிட்டேன் மேல. 3150. மிச்சம் மிச்சம் எவ்வளோ? 3150 போச்சுன்னா மிச்சம் எவ்வளோ? 700 கழிச்சுக்கலாமா இதுல? 700 கழிச்சா 2450. இம்புட்டு தாயா? சரிங்க வாங்க. 1200 போக மிச்சம் 2400. 20y 20y 500 பிளஸ் 10z 300. டோட்டலா 800. ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணா 1600. மிச்சம் 800. டிஃபரன்ஸ் 800. டேலி ஆகுதா? இவ்வளவுதான். முடிஞ்சு. டேபிள் முடிஞ்சா? டேபிள் முடிஞ்சா? சப் கொஸ்டினுக்கு போயிரலாமா? சப் கொஸ்டினுக்கு போயிரலாம். இவ்வளவுதான்யா இந்த சம். ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல. ஈஸியான அப்ரோச் இது. இந்த மாடல் நம்ம இதோட 3வது வாட்டி பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நம்ம டிஐ இந்த 20, 40 வீடியோலயே போட்டிருப்பேன் YouTubeல. கோர்ஸ்ல ஒரு வாட்டி போட்டு இது 3rd டைம் நம்மளுக்கு. ஓகேவா? இது நம்மளுக்கு 3rd டைம். சரி வாங்க. சப் கொஸ்டினுக்கு வருவோம்.
Difference between number of male visitor on Friday and number of female visitor on Tuesday was P plus 250. Male visitor on Friday என்னங்கய்யா? Male visitor on Friday 1600. 1600க்கும் female visitor on Tuesday 2700. டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1100. 1100 தான் P plus 250னா P வேல்யூ என்னது? 850. ரைட். ரைட்டா? ரைட். அடுத்து sum of child visitor on Monday and female visitor on Wednesday. Child on Monday 1750. Female on Wednesday 1800. மொத்தம் 2550. 3550. இதுதான் Q plus 1500னா Q வேல்யூ எவ்வளோ? 2050. ரைட். இப்போ கொஸ்டின். Find the value of Z percentage. It is not 30%. 30 by 100 of 850. 0000. 80 to 40 to 55 plus x minus y. 45 minus 25 is 20% of Q. 2050. 0000. அப்படியே கேன்சல் பண்ணிக்கோ. 410. 410 தானே? ஆட் பண்ணோம்னா 5 6 6 665 தான் ஏன் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் தாவிரலாமா? அடுத்த கொஸ்டின். Ratio of sum of female who visited Jew on Monday, Tuesday, Thursday together. Female on Monday, Tuesday, Thursday. Okay, மண்டேவும் Thursdayவும் ஆட் பண்ணுவோம். 2500, 2700, 3700, 3700, 4400, 6400. இதுக்கும் ரேஷியோ தானே. சம் ஆஃப் சைல்டு ஆன் மண்டே டியூஸ்டே டுகெதர். மண்டே டியூஸ்டே இந்த ரெண்டு மட்டும் 3200, 3900, 4900. ரேஷியோ எடுத்தோம்னா அடி ஆகாது. 64:49 தான் இருக்கும். ஆமாவா? ரூட் எம் இதுதான் m to n. ஓகே, அப்ப m வேல்யூ இது, n வேல்யூ இது. ரூட் எம் எடுத்தோம்னா 8 plus 7 15. 15 எங்க வரும்? ஈஸியா பார்த்து போட்டுடலாமேன்னு பார்த்தா ஆப்ஷன்ல 15 இல்ல. ஆப்ஷன் வைக்கிறப்ப நீங்க யோசிச்சிருக்கணும். அப்ப இது 30 minus 5 25. இது கிடையாது. 30 plus 10/2 கிடையாது. 40/2 10. y minus 5 20 கிடையாது. 45/3 அவ்வளவுதான். 45 plus 25 70/3 கிடையாது. இதுதான் ஆன்சர். x/3 தான் 15. ஓகேவா? டன்னா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் சாட்டர்டே இன்னொரு நாளை ஆட் பண்றாங்க. டோட்டல் விசிட்டர்ல பாதி பேரு சைல்டு தான். ஓகே, சாட்டர்டே மொத்தம் டோட்டல்ல சைல்டு வந்து 50%. ஓகேவா? டோட்டல் 100% இருந்தா. ஓகே, நம்பர் ஆஃப் ஃபீமேல் விசிட்டர் வாஸ் xy less than xy by 5 less than நம்பர் ஆஃப் மெயில் விசிட்டர் எவ்வளோனே தெரியாது. ஓகே, மெயில் விசிட்டர் எவ்வளோன்னு கேட்கறான். டோட்டல் நம்பர் ஆஃப் விசிட்டர் ஆன் சாட்டர்டே வந்து 40% மோர் தென் ஃப்ரைடே. இதை விட 40% அதிகமா வச்சா 5600. பாதி 2800. மெயில் பிளஸ் ஃபீமேல் இவங்க சேர்த்து 2800. டிஃபரன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபீமேல் வந்து இவ்வளவு லெஸ்ன்றாங்களா? ஒய் இன்டூ இசட். ஒய் என்னங்கய்யா? 25 இன்டூ இசட் 30 டிவைடட் பை 5. 5னா 150. 150 தான் டிஃபரன்ஸ். ஓகே, ஆட் பண்ணி 12 டிவைட் பண்ணோம்னா மெயில் கிடைச்சிருவான். ஏன்னா ஃபீமேல் தான் கம்மி. ஃபீமேல் தான் கம்மி, மெயில் தான் கிரேட்ரு. ஓகேவா? ஆட் பண்ணி 12 டிவைட் பண்ணா போதும். 2950ல பாதி 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 எவ்வளோ? இல்லைன்னா இதுல பாதி எடுத்துக்கலாம். 1775. இதுல பாதி பிளஸ் இதுல பாதி ஈஸியா இருக்கும் பாருங்க. ஆட் பண்ணி 12 டிவைட் பண்றதை விட இதுல பாதி எடுத்தா ஈஸி. 1475. நெக்ஸ்ட் 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 காஸ்ட் ஆஃப் ஈச் டிக்கெட் ஆஃப் மெயில் ஃபீமேல் சைல்டு 3 பேத்துக்கும் கொடுத்துருக்கான். 40, 35, 25. எது கரெக்டான ரிலேஷன் கேட்டிருக்கான். ஓகேவா? டோட்டல் ரெவன்யூ ஜென்ரேட்டட் ஃப்ரம் ஆல் மெயில் அண்ட் சைல்டு ஆன் வெனஸ்டே. மெயில் எவ்வளோ பேரு வெனஸ்டே? 1200. 1200 இன்டூ 40 எவ்வளோங்க? 48,000 பிளஸ் சைல்டு எவ்வளோ? 25 ரூபாய். வெனஸ்டே 3000 இன்டூ 25. 3000 இன்டூ 25 75,000. 75 பிளஸ் 48 எவ்வளோங்க ஐயா? 123,000. இதுதான் Q1. இதே மாதிரி Q2, Q3 கண்டுபிடிக்கணும். ஓகேவா?
டோட்டல் ரெவன்யூ ஜெனரேட்டட் பை ஆல் ஃபீமேல் அண்ட் சைல்டு விசிட்டர் ஆன் ஃப்ரைடே. ஆல் ஃபீமேல் எவ்வளோங்க? எந்த டே? ஃப்ரைடே. ஃப்ரைடே. ஆல் ஃபீமேல் 800 இன்டூ 35. 35 8 70 நாளா? 280. 28,000 பிளஸ் சைல்டு ஆன் ஃப்ரைடே. சைல்டு வந்து 1600. 1600 இன்டூ 25 எவ்வளோ? 100/4ன்னு வச்சுக்கலாமா? 400னா 40,000. ஸோ டோட்டலா 68,000. ரைட்டு. அடுத்து டோட்டல் ரெவன்யூ ஜெனரேட்டட் ஆல் மெயில் ஆன் டியூஸ்டே. ஆல் மெயில் 3150 இன்டூ 40 00 5 2 பேலன்ஸ் 31 4 சார் 123 125 125K. யாருங்க பெருசு? Q1 Q2 Q3 ரெண்டு பேருமே Q2 விட பெரியவங்க. இதுதான் ஆன்சர். இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. ரைட்டு. நெக்ஸ்ட் போயிடலாமா? எந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ட்ரூன்றாங்க? ரேஷியோ ஆஃப் ஃபீமேல் விசிட்டர் அண்ட் வெனஸ்டே. ஃபீமேல் விசிட்டர் ஆன் வெனஸ்டே எவ்வளோ? 1800. இதுக்கும் மெயில் விசிட்டர் ஆன் ஃப்ரைடே. மெயில் விசிட்டர் ஆன் ஃப்ரைடே 1600. 9:8. இதுவும் எக்ஸுக்கும் Z+10. Z+10 என்னது? Z வந்து 30. 30 + 10 40. எக்ஸ் 45. இதுக்குமான ரேஷியோ சேமா? சேம். அவ்வளவுதான். அப்ப இது ட்ரூ. ஓகே. ஃப்ரைடே ஃபீமேல் விசிட்டர் வந்து எக்ஸாக்ட்லி ஹாஃப் ஆஃப் மேல் விசிட்டராம். ஃப்ரைடே ஃபீமேல் வந்து எக்ஸாக்டா ஹாஃபா? ஆமா. அம்புட்டு தான். டிஃபரன்ஸ் பிட்வீன் சம் ஆஃப். சம் ஆஃப் கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் மெயில் ஆன் மண்டே அண்ட் வெனஸ்டே. மெயில் ஆன் மண்டே அண்ட் வெனஸ்டே. மெயில் ஆன் மண்டே, மெயில் ஆன் வெனஸ்டே. 3200. இதுக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் விசிட்டர் ஆன் ஃப்ரைடே 4000. இதுக்குமான டிஃபரன்ஸ் 800. 800 தான். 32 இன்டூ 25ன்றாங்க. கரெக்டான்னு செக் பண்ணும். 25 இன்டூ 32 800 தான். கரெக்ட். கும்பிட்டு தான். ஆல் தான் ஆன்சர். டன்னா? டன்னுங்க ஐயா. முடிச்சுக்கலாம். டாடா பை பை. இனிமேல் இந்த பேட்டர்ன் கிடையாது. ஓகேவா? இந்த பேட்டர்ன் 3rd டைம் எடுக்கிறோம். ஓகே. இது வந்து ஆக்சுவலா என்ன பேட்டர்ன்னா, இது பிஓக்கும் கிளர்க்குமான எக்ஸாக்ட் டிஃபரன்ஸ் இப்போ உங்களுக்கு புரியும். இங்க வாங்க. சப் கொஸ்டின் வைக்கிறாங்களா? சப் கொஸ்டின் வைக்கிறாங்களா? சப் கொஸ்டின்ல செகண்ட் டயக்ராம் இருக்கு பாத்தீங்களா? இங்க ஃபுல்லா வேரியபிள் பேஸ்டா. செகண்ட் டயக்ராம் கம்ப்ளீட்டா வேரியபிள் பேஸ்டா. 2024ல எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ். நான் எப்ப சொல்றேன்? பிப்ரவரி 2024ல எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்லாட் மெமரி பேஸ்ன்னு நீங்க எங்க தேடினாலும் இந்த கொஸ்டின் கிடைக்கும். ஆனா என்ன இருக்கும்னா வேரியபிள் இருக்காது. அதுக்கு பதிலா அங்க டைரக்டா வேல்யூ கொடுத்துருவான். 500 1000ன்னு அப்படி வேல்யூவை எக்ஸாக்டா கொடுத்துருவான். நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணிட்டு சப் கொஸ்டின் போடுறதுதான் வேலை. ஓகேவா? எக்ஸாக்ட் கொஸ்டின். இதே கொஸ்டின் நான் பார்த்திருக்கேன். உங்களுக்கு எடுத்த மாதிரியும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஓகேவா? இந்த 42லயே மேபி இருக்கும். எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் மெமரி பேஸ்னே போட்டிருப்பேன். அதுல செக் பண்ணி பாருங்க. இதே ஜூ வச்சு இதே கொஸ்டின் தான் திட்டத்தட்ட. ஓகேவா? வேரியபிள் இங்க கொடுத்துருக்கான். கிளர்க் மெயின்ஸ்ல வேரியபிள் கொடுக்க மாட்டான். வேல்யூவா கொடுத்துருவான். பிஓ மெயின்ஸ்னா கொஞ்சம் கஷ்டமா வைக்கணும்ல. அப்ப வேரியபிள் கொடுப்பான். வேல்யூ கொடுக்க நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். உங்களுக்கு இப்ப நல்லா கிளியரா புரியும். எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ்னா எப்படி இருக்கும்? ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ்னா எப்படி இருக்கும்ன்ற வித்தியாசம் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. ஓகேவா? ரைட். முடிச்சுக்கலாம். டாடா பை பை.